Hi friends, this is Gayatri. Welcome to our channel. தாம்பத்திய சம்பந்தமான எஜுகேஷனல் கண்டென்ட்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். நல்ல முதிர்ச்சி அடைஞ்ச பொண்ணுங்களுக்கு நிறைய கவலைகள் இருக்கும். அதுல ஒண்ணு இந்த மாங்கனிகள்ல இருக்கக்கூடிய திராட்சை மாதிரியான பகுதி கருப்பா இருக்கிறது. யாராவது கணவன்மார்கள் ஏன் இப்படி கருப்பா இருக்குன்னு கேட்டாங்கன்னா அத மனைவிமார்களால கண்டிப்பா தாங்கிக்க முடியாதுங்க. ரொம்பவே கவலைப்பட்டு என்னென்னமோ அப்ளை பண்ணி பார்ப்பாங்க. மேலும் ஏஜ் அட்டன் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு இப்போ இப்படி ஆயிடுச்சுங்கிற கம்பேரிசனும் பொண்ணுங்களுக்கு இருக்கும். வெளிநாடுகள்லயும் முதிர்ச்சி அடைஞ்ச பொண்ணுங்க இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு எல்லாம் மாங்கனிகள்ல திராட்சை பகுதி கருப்பா இருக்கிறது இல்ல. லைட் பிங்க் நிறத்துல இருக்கக்கூடிய இந்த திராட்சை பகுதி காலப்போக்குல கருப்பாயிருது. ஒன் ஆஃப் த மெயின் ரீசனா எல்லாரும் திங்க் பண்றது திருமணத்துக்கு அப்புறம் இந்த பகுதியில அதிக தீண்டல் இருக்கிறதுனால வருது. எப்பேற்பட்ட ஆணா இருந்தாலும் சரி இந்த மாங்கனிகளுக்கும் திராட்சை பகுதிக்கும் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இப்படி பண்றதால நியாயமா பார்த்தா அந்த இடம் வெளுத்து தாங்க போகணும். ஆனா அதற்கு மாறா அதிகமா புழங்கறதுனாலதான் அந்த இடம் கருப்பாயிருதுன்னு நம்ம முடிவு பண்ணிக்கிறோம். இந்த இந்தியன் ஸ்கின் நார்மலாவே பிக்மெண்டேஷனோட தாங்க இருக்கும். நம்ம என்ன பண்ணாலும் மாங்கனிகள்ல உள்ள திராட்சை பகுதி பிக்மெண்டேஷனை ஒரு கட்டத்துல அடைஞ்சே தீருங்க. சில நார்த் இந்தியன்ஸ்க்கு மாங்கனிகள்ல உள்ள திராட்சை பகுதி லைட் பிரவுனிஷா இருக்கலாம். ஆனா அவங்களால கண்டிப்பா இந்த லைட் பிங்க்குக்கு கொண்டு வர முடியாது. இதுல சில பொண்ணுங்க இருக்காங்க மாங்கனிகள் கருமையா இருக்கிறத ஷோ ஆஃப் பண்றத பெருமையா திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிளா இப்போ உள்ள பாலிவுட் நடிகைகள் கவனிக்கலாம். திராட்சை பகுதியை ஷோ ஆஃப் பண்றத ஒரு ஃபேஷனாவே மாத்திட்டாங்க. உண்மையை சொல்லணும்னா இது ஒரு வகையான கான்பிடன்ஸ பொண்ணுங்களுக்கு தருதுங்க. ஆனாலும் நடிகைகளுக்கும் செலிபிரிட்டிஸ்க்கும் மட்டும்தான் இது சூட்டபிள் ஆகும். இந்த மார்க்கெட்ல இருந்த நடிகைகள் தான் திராட்சை பகுதியை ஷோ ஆஃப் பண்றத ஒரு டெக்னிக்கா யூஸ் பண்றாங்க. இதன் பலனா அவங்களுக்கு அட்டென்ஷனும் கூடுதலா கிடைக்குது. இப்போ கவனம் செலுத்தணும்னா சில பேருக்கு மாங்கனிகள்ல உள்ள திராட்சை பகுதி பொறி பொறியா இருக்கும். அது ஹார்மோன் சேஞ்சஸால நடக்குதா இல்ல அலர்ஜியால நடக்குதான்னு உறுதிப்படுத்திக்கணும். ஒருவேளை இந்த பொறி பொறியா இருக்கிறது கணவன்மார் பிடிக்காம போகலாம். ஆனா உண்மை என்னன்னா மோஸ்ட் ஆஃப் த ஆண்கள் இத கண்டுக்கிறதே இல்ல. ஒரு ஈஸியான ரெமெடி இந்த கர்ட் அப்ளை பண்றது மூலம் சரிப்படுத்த முடியும். மாங்கனிகள்ல உள்ள அந்த திராட்சை பகுதி ஒரு சில மக்களுக்கு கோணல் மணலா இருக்கலாம். இதனால பொண்ணுங்க இவங்களுக்கு அப்படி இருக்கே அவங்களுக்கு அப்படி இருக்கேன்னு புலம்புறாங்க. இந்த திராட்சை பகுதி எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காதுங்க. ஒவ்வொருத்தருக்கும் யூனிக்கா இருக்கும். இந்த திராட்சை பகுதி சிலருக்கு கேட்பெரி ஜெம்ஸ் மாதிரியான மாடல்ல இருக்கும். சிலருக்கு இயர்போன் மாதிரி டிஃபரெண்டா இருக்கும். மொத்தத்துல இந்த கடுகடுப்பு தன்மை எதுவும் இல்லாம மாங்கனிகள் ஆரோக்கியமா இருக்கான்னு மட்டும் அப்பப்ப செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான் இந்த வீடியோ. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.